Hi, hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு chicken 65 எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான ingredients என்னென்னன்னு நம்ம பார்த்துடலாம். chicken 1/2 kg எடுத்துக்கலாம். நான் இங்க boneless chicken தான் எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துர்க்கேன். தயிர், cornflour மாவு, chicken மசாலா, food color ஒரு egg எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன்ல ஃபர்ஸ்ட் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்தா நமக்கு சிக்கன் வந்து நல்ல சாஃப்ட்டா கிடைக்கும். தயிர் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். எல்லா சிக்கன் மேலயும் படுற மாதிரி. நெக்ஸ்ட் நம்ம இதல அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நான் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் பக்கம் ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம இதல ஒரு எக் ஊத்திக்கலாம். எக் ஊத்தி நல்லா கிளறி விட்டுக்கலாம். எக் ஊத்துறனால நமக்கு சிக்கன் வந்து நல்லா ஃப்ளஃபியா சாஃப்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இதல சிக்கன் மசாலா ஒரு பாக்கெட் ஆட் பண்ணிருக்கேன். நான் இதல நீங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிக்கன் மசாலால உப்பு இருக்கும். நான் அதுக்கு எக்ஸ்ட்ராவா கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு 1/2 கப் அளவுக்கு cornflour மாவு ஆட் பண்ணிக்கிறேன். cornflour மாவு ஆட் பண்றதுனால சிக்கன் நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும். அப்புறம் நம்ம இதல ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நமக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டெப்பை. ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி வச்சுக்கலாம். நல்ல கலர் எல்லா பக்கமும் பிடிக்கிற மாதிரி mix பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சிக்கன் நல்லா ரெடி ஆயிட்டு இது ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி pan ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 200 ml அளவுக்கு ஆயில் நான் இதல ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம mix பண்ணி வச்சிருக்கிற அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் இத நம்ம ஒவ்வொண்ணா ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பீஸா தனித்தனியா எடுத்து வச்சு நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒவ்வொண்ணா எடுத்து வச்சாதான் நமக்கு சிக்கன் நல்லா உதிரியா கிடைக்கும். இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சிக்கனை இன்னொரு பக்கமா பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விட்டு நம்ம இதே மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த சிக்கனை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா பார்க்கிறதுக்கு ரொம்பவே சாஃப்ட்டாவும் கிறிஸ்பியாவும் வந்திருக்கும். இப்போ நம்ம இத ஒரு பவுல்ல எடுத்து வச்சு சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஹோட்டல் ஸ்டைல்ல ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான ஜூசியான ஒரு சிக்கன் 65 தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். Thanks for watching.